Welcome to my channel. This is 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது accountancy level, standard, unit level, capital and revenue transactions. So, 11th accountancy இந்த full chapter இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டரே பார்த்தீங்கன்னா capital and revenue transaction. Capital என்னது revenue என்னது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ கேபிட்டலில் இப்போ ஏதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா இட் வாஸ் லாங் பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன். இந்த மிஷின் வந்து நான் இப்போ ரொம்ப செலவு பண்ணுவேன். ஒரு 1 lakh 2 lakhs வச்சு நான் செலவு பண்ணுவேன். ஆனால் அதோட பெனிஃபிட் எப்படி இருக்கும்? ஸோ எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு வரும், ரைட்? இட்ஸ் அ நான் ரிக்கரிங். ஸோ நெக்ஸ்ட் ரெவென்யூ ஐட்டம்ஸ்னால் என்னென்னாக்கா திரும்ப பண்ணுறது, லைக் ரிக்கரிங் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி பே பண்ணுவோம், ரெண்ட் ரிசீவ் பண்ணிக்குவோம். இது திரும்ப நடக்கிறது தான் வந்து இட்ஸ் கால்ட் ரெவென்யூ. ஓகே, ஸோ கேபிட்டல்னா ஒரே தடவை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ரெவென்யூனா இட் வாஸ் திரும்ப நடக்கும். இட்ஸ் அ ரிக்கரிங் இன் நேச்சர். இது கேபிட்டல் வந்து இட்ஸ் அ நான் ரிக்கரிங் இன் நேச்சர். ஓகே, ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். எது கேபிட்டல் ஐட்டம், எது ரெவென்யூ ஐட்டம் சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒன்று ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஒன்று டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, ஒரு பில்டிங் வாங்கியிருக்கீங்க, ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கீங்க. ஸோ அதில் செகண்ட் ஹேண்ட் இருக்கட்டும், ஓல்டு இருக்கட்டும், எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புதுசு இருக்கட்டும், ஸோ புதுசாக நான் வாங்க போகிறேன், அதுக்கு ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கட்டும், தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா திரும்ப இட்ஸ் நான் ரிக்கரிங் இன் நேச்சர். ஸோ நான் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம்? சேல் பண்ணுறதுக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், செல்லிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். எல்லா எக்ஸ்பென்சஸ் திரும்ப எப்பயும் லைக் ரிப்பீட்டேட்டிவாக நடக்கிறது வந்து இட்ஸ் கால்ட் ஆஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னாக்கா, ஸோ இது வந்து பெரிய கான்செப்ட். லைக் ஸோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் இன்கர் பண்ணியிருப்பீங்க, அதோட பெனிஃபிட் உங்களுக்கு வந்து நிறைய வருஷம் இருக்கும். பட் அதோட எக்ஸ்பென்ஸும் நீங்கள் வந்து நிறைய இயர்ஸில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அது வந்து டெஃபர்ட் ரெவென்யூ. இது வந்து பெரிய கான்செப்ட்டு. இதில் வந்து வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு போடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிசிப்டும் அவ்வளோதான். காசு வருது, ஆனால் இட்ஸ் நாட் எப்பயுமே ரிக்கரிங்காக இருக்காது, நான் ரிக்கரிங் நேச்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் விற்றுருக்கீங்க, பேங்க்லேருந்து லோன் வந்திருக்கு, காசு வருது உங்களுக்கு. ஸோ லோனு, அப்புறம் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் எதாவது சேல் பண்ணிட்டீங்க, லாங் டேர்மு இல்லை ஸ்பெஷல் டொனேஷன் ஏதாவது வருது. இதெல்லாம் வந்து எப்பயுமே நடக்காது. ஓகே, எப்பயாச்சும் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் கால் கேபிட்டல் ரிசிப்ட். ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் எப்பயுமே இந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒன் டைம் இல்லை, எப்பயுமே ரிப்பீட்டடாக வந்திருக்கும். லைக் சேல் ஆஃப் கூட்ஸ், இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட், இதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ரெவென்யூ ரிசிப்ட். ஸோ ரிக்கரிங்னா என்னது? இட் இஸ் திரும்ப நடக்கிறது வந்து ரிக்கரிங். நான் ரிக்கரிங்னா இட் இஸ் எப்பயாச்சும் நடக்கிறது. ஸோ ரிக்கரிங் சொன்னாவே இட் இஸ் கால்ட் ஆஸ் அ கேபிட்டல் ரெவென்யூ அண்ட் ரிப்பீட்டடாக நடக்காது வந்து கேபிட்டல். ஓகே, ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நான் ஆன்சர்ஸ் நான் போடல, நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் கொஷின், ஸ்டேட் வெதர் த ரீசன் ஃபாலோயிங் ஆர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டலாக ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க. எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் கனெக்ஷன் வித் அப்டைனிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தி ஃபேக்ட்ரி. ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு லைசன்ஸ் எடுக்கணுனாக்கா நீங்கள் ஒன் டைம் தான் லைசன்ஸ் எடுப்பீங்க, ரைட்? ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் போட்டாலே தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? ஸோ ஸ்டார்டிங். நெக்ஸ்ட், a factory shed was constructed at a cost of 2 lakhs. A sum of 10,000 has been incurred in the construction of temporary huts for storing building material. ஸோ ஒரு ஃபேக்ட்ரி ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க. ஓகே, எதுக்கு? அந்த லோடிங், அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண. ஸோ திரும்ப கட்ட மாட்டீங்க, ரைட்? ஒரு வாட்டி கட்டுவீங்க, வேலை முடிஞ்சிச்சுன்னா டெமாலிஷ் பண்ணிடுவீங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், ஓவர்ஹால் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் மிஷின். ஸோ எந்த அசெட் நீங்கள் வாங்கினாலும், செகண்ட் ஹேண்ட், ஓல்டு, எது வாங்கினாலும் தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் ஒரு வேர்ட் இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுனாவே உங்களுக்கு மார்க் உண்டு, ரைட்? ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட் வித் ரீசன் வெதர் த ஃபாலோயிங் ஆர் கேபிட்டல் ரெவென்யூ ஆர் டெஃபர்ட் ஐட்டம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நான் என்ன சொன்னேன்? அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தாவே இட் இஸ் கால்ட் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். Next, expenses on freight for purchasing new machinery.
புதுசாக வாங்குறீங்க, ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆச்சுன்னா கூட தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு மிஷின் வாங்கியிருக்கீங்க, மிஷின் வாங்கிட்டு நான் சொன்னேன் எந்த புது மிஷின் பழைய மிஷின் எது வாங்கினாலும் தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு நான் இன்ஸ்டாலேஷனு இல்லாட்டி சில எக்ஸ்பென்சஸ் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதெல்லாம் நான் தனியாக ஒரு அக்கௌண்ட்டாக நான் போட முடியாது, அதெல்லாம் மிஷின்குள்ளே தான் வரும், மிஷினுக்கு சேர்ந்தது. அதனால தான் தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் ஏ நியூ மிஷினரி, அதே தான், நியூ மிஷின் வாங்கியிருக்கீங்க, ஃப்ரைட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்க, அது நம்மளுக்கு என்ன வரும், கேபிட்டல் expenditure. So first one deferred revenue expenditure, second one capital expenditure, and third one is capital expenditure. Third question. State whether the following are capital revenue or deferred revenue expenditure. Carriage of 1000 spent on machinery purchase. Machinery வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆச்சு, ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பென்சஸ் எது இருந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் மிஷின் ஒன்லி. ஆஃபீஸ் ரெண்ட் பே, திரும்ப ரெண்ட் பே பண்ணுவீங்க, ரைட், தட் கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். வேஜஸ் ஆஃப் 5000 பே டு மிஷின் ஆப்ரேட்டர்ஸ், மிஷின் ஆப்ரேட்டருக்கு திரும்ப பே பண்ணுவீங்க, தட்ஸ் கால்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஹையர் சார்ஜஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பே பண்ணுவீங்க, ஸோ ரிப்பீட்டடாக வருது, அதனால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், state whether the following are capital or revenue items. 5000 spent towards addition to building. Addition to building என்னது, ஒரு ஃப்ளோரை கட்டுறோம், அதெல்லாம் addition to building, that comes under capital expenditure. Second hand, word second hand பார்த்தவே நான் என்ன சொன்ன, capital expenditure. 10,000 was spent on factory in the new. புதுசாக ஃபேக்ட்ரி கட்டிருக்கீங்க, அதுக்கு பெயிண்ட்டை போட்டுட்டு இருக்கீங்க, புதுசு, that is new, right, that comes under capital expenditure. Freight and charges on the new mission same, comes under capital expenditure. 150 spent on repairs on second hand, new, second hand, old, எல்லாமே capital expenditure தான் வரும், right. Next question. A sum of 3,200 has been spent on mission as follows. Rupees 2,000 for adding the double the output. So ஏதாவது ஒரு மெஷினுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், ரைட், தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்லிஜென்ஸ், ஏதாவது நெக்லிஜென்ஸ் இருந்தால் தட் கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்லிஜென்ஸ், ஸோ மேன் ஹேண்ட்லிங், பேட் மேன் ஹேண்ட்லிங், லைக் ஒரு ஒரு சின்சியர் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, கீழே போடுறது, உடைக்கிறது, நெக்லிஜென்ஸு எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல்லாம் போட முடியாது. Overhauling expenses of 25,000 for the engine of motorcar to get better fuel. It is also like expenditure made to get a better fuel, that comes under capital expenditure. Next, classify the following into capital revenue or receipts. Okay, 10,000 spent on traveling expenses on the abroad for the purchase of fixed assets. Purchase of fixed assets it comes in a capital expenditure. Amount received from, first one another capital expenditure. Second one, amount received receipts from trade receivable. Trade receivable debtors கிட்ட இருந்து வரும். Debtors கடன் கொடுத்தவங்க கடன் வாங்குவீங்க கொடுப்பீங்க, so the continuous repeated இருக்கும், that comes under revenue receipts. Amount spent on demolition of building, so வீடு உடைச்சிட்டு கட்ட போறோம், எப்பயாச்சும் தான் உடைப்போம், right, that comes under capital expenditure. இன்சூரன்ஸ் கிளைம் எப்பயாச்சும் தான் வரும், பட் கிளைம்னா என்னது, காசு வருது, ஸோ தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் ரிசீட். காசு வந்தால் ரிசீட், காசு போச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் ரெவென்யூ ஆர் டெஃபர்ட். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், நான் சொல் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பெய்ட் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பயாச்சும் தான் பண்ணுவோம், ரைட், அந்த பில்டிங் பர்டிகுலர் பில்டிங்கோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும், அது தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் புதுசாக வாங்குறீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் சொன்னாவே புதுசுன்னு சொன்னாவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம் இன்டு கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், புதுசாக வாங்குறீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரிப்பேர் சார்ஜஸ் பெய்ட் ஃபார் மாடலிங் த ஓல்டு நியூ செகண்ட் ஹேண்ட் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். கேரேஜ் பெய்ட் ஆன் கூட்ஸ் பர்ச்சேஸ், கூட்ஸ் எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேல் பண்ணுவோம், ஸோ கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கும், இட்ஸ் கால்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். லீகல் ஃபீஸ் பெய்ட் ஃபார் ரைசிங் ஆஃப் லோன்ஸ் எப்பயாச்சும் தான் நம்ம ரைஸ் பண்ணுவோம், ரைட், எப்பயுமே ரிப்பீட்டடாக இருக்காது, ஸோ தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல்
எக்ஸ்பெண்டிச்சர். ஏன் எக்ஸ்பெண்டிச்சர்? லோன்னா உங்களுக்கு ரெசிப்ட் தானே சொல்லுவீங்க. நோ, யூ ஆர் இன்கரிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால தான் இட்ஸ் கம்ஸ் அண்டர் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் புதுசாக கட்டுறீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர், ஓல்டா நியூவா எதுவுமே கொடுக்கல, அதனால நீங்கள் கண்ணை மூட்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதே ரிப்பேர்ஸ் டு ஓல்டு ஃபர்னிச்சர் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை போடலாம். ஒயிட் வாஷ் ஆஃப் பில்டிங், எந்த பில்டிங் சொல்ல, புதுசாக பழசா எதுவுமே சொல்ல, அதனால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புல்லிங் டவுன் த ஓல்டு பில்டிங், புதுசாக பில்டிங் உடச்சிட்டு புதுசாக கட்டுறீங்க, எப்போயாச்சும் தான் கட்டுவீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டு கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. 5,000 ஸ்பெண்ட் ஃபார் ரயில்வே சைடிங் கட்டுறதுக்கு எப்போயாச்சும் கட்டுவீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எந்த லாஸ்ன்னு கொஷின் வந்தாவே ரெவென்யூ கீழே தான் வரும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேரேஜ் பேட், கேரேஜ் திரும்ப எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டே இருக்கும், இட்ஸ் கால்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் கேபிட்டல் ரெவென்யூ ஆர் டெஃபர்ட். லீகல் ஃபீஸ் பேட் ஃபார் த லாயர். அக்வைரிங் சொன்னால் புதுசாக வாங்குறீங்க, புதுசாக வாங்கினா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெனியூவல் டேர்ம்ஸ் சொன்னவே ரிப்பீட் நெக்ஸ்ட் டைம் நடக்கும், ரைட்? ஸோ தட் கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ₹4,000 was spent on painting the factory. எந்த ஃபேக்ட்ரின்னு சொல்ல, ஓல்டு நியூ எதுவுமே சொல்ல, அதனால நம்ம கண்ணை மூடிட்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அன்டில் அன்லஸ் அவங்க ஓல்டு பில்டிங் நியூ பில்டிங் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் கேபிட்டல் யூஸ் பண்ணும், இல்லாட்டி ரெவென்யூ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் எப்பயுமே ரிப்பீட்டடாக அந்த கொஷின் கேட்டுட்ருக்கான். ஸோ சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் குட்ஸ், சேல் பண்ணால் உங்களுக்கு காசு வரும், ரிசீட்டில் வரும். கூட்ஸ் எப்பயுமே நம்ம சேல் பண்ணிகிட்டே இருப்போம், அதனால தட் கம்ஸ் அண்டர் ரெவென்யூ ரிசீட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட், லோன் வாங்குறீங்க, எப்பயாச்சும் தான் லோன் வாங்குவீங்க, ரைட்? ரிப்பீட்டடாக வாங்க மாட்டோம், தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் ரிசீட்ஸ். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் எப்பயாச்சும் தான் சேல் பண்ணுவீங்க, அதனால கேபிட்டல் ரிசீட்ஸ். கமிஷன் திரும்ப ரிப்பீட்டட் ஆகும், ஸோ அதனால ரெவென்யூ ரிசீட்ஸ். 1,000 wages spent for connection with erection of நியூ மிஷினரின்னு சொன்னாவே நான் என்ன சொன்னேன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் பார்த்தீங்கன்னா 4மே ரிசீவ் வந்து 1 எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு. இந்த கொஷின் எப்பயுமே இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட், லாஸ்ட் கொஷின். ஐடென்டிஃபை ஃபாலோயிங் ஐட்டம் இன்டு கேபிட்டல் ஆர் ரெவென்யூ. ஆடிட் ஃபீஸ் பே, திரும்ப ஆடிட் ஃபீஸ் பே பண்ணிகிட்டே இருப்போம், தட் கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ₹2,000 ஸ்பெண்ட் ஃபார் சர்வீசிங் த வே, சர்வீஸ் எப்பயுமே கொடுத்துட்ருப்போம், எப்பயுமே கொடுத்தனாவே தட் கம்ஸ் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் செகண்ட் ஹேண்ட் சொன்னாவே நியூ, செகண்ட் ஹேண்ட், ஓல்டு, இந்த 3மே இந்த வேர்டு யூஸ் பண்ணாவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டிருந்தீங்க. ரெண்ட் பேட் ஃபார் த ஃபேக்ட்ரி, ரெண்ட்டு பே பண்ணிகிட்டே இருப்போம், அதனால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கொஷின், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுவும் வந்து நம்ம ஒரு 1-2 மினிட்ஸில் நம்ம இந்த ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது தான் உங்களுக்கு மார்க் வருது. ஓகே, கண்டிப்பாக இந்த கொஷின் உங்களுக்கு இப்போ வந்த டெஸ்ட்டில் வரலாம், எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தான். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.